இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு பூரண சமாதானம். வசனம் ஏசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். அதாவது பூரண சமாதானம் எபிரேயரில் ஷாலோம் அப்படின்றது வார்த்தை இருக்குது. பர்ஃபெக்ட் பீஸ். இந்த ஷாலோம் அப்படின்றதுக்கு என்னென்னா நல்ல ஆரோக்கியம், நல்ல சந்தோஷம், நல்வாழ்வு, நல்ல ஒரு சமாதானம் என்று பொருள்படும். அனைத்திலும் நாம் காக்கப்படுவோம். இந்த வசனம் இங்கிலீஷில் thou will keep him in perfect peace whose mind is stayed on thee because he trusts in thee. அதாவது ஹூஸ் மைண்ட், அந்த மைண்டுன்ற வார்த்தை எபிரேயரில் பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவ் இமேஜினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. உருவாக்குற கற்பனை. நம்ம மனதில் நம்ம அந்த உருவாக்குற அந்த திட்டங்கள், அந்த யோசனைகள் பார்த்திங்கன்னா எல்லாம் அந்த நித்திய கர்த்தரை உறுதியாக பிடித்து கொள்பவர்கள் பாருங்கள், முடிவில் அந்த சமாதானத்தை, பூரண சமாதானத்தை அனுபவிப்பார். யார் அந்த படைப்பு திறனை, அதாவது அவங்களுடைய திட்டங்களும் அவங்களுடைய யோசனைகளும் தேவன் மேலே, அந்த இட்டர்னல் லார்ட் மேலே உறுதியாக இருக்கும் பொழுது அவர்கள் அந்த ஷாலோம், அதாவது அந்த பூரண சமாதானத்தை பெறுவார்கள். நம்ம சூழ்நிலைகள் சமாதானமாக இருந்தால் பாருங்கள், நம்ம அதில் சந்தோஷமாக இருப்போம். ஆனால் இங்கே என்ன சொல்லுகிறது என்றால், நம்ம சமாதானம் உணர்வு என்பது நம்ம சூழ்நிலைகளால் தீர்மானிக்கப்படுவதல்ல, அது மாறாக நம்ம மனநிலையால் தீர்மானிக்கப்படுகிறது. அப்போ நம்ம மனநிலை அவரது தேவனுடைய மாட்சிமையிலும் தேவனுடைய மகிமையிலும் அவர் நம் மீது வைத்திருக்கிற அன்பிலும் நாம் கவனம் செலுத்தும் போது நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பது முக்கியம் அல்ல, நம்மை சுற்றிலையும் நம்ம சூழ்நிலையை தேவனின் பார்வையில் பார்ப்பது சமாதானத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. இன்றைக்கு எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க போறீங்க? அதாவது என் சூழ்நிலை நல்லா இருந்தால் தான் நான் சமாதானமே இருப்பேன் அப்படின்றது கிடையாது. பாருங்க, நம்ம மனநிலை உறுதியாய் தேவன் மேலே பற்றி இருக்கும் பொழுது பாருங்க, தேவன் எனக்காக யாவற்றையும் செய்ய வல்லவர், அவர் என்னை நேசிக்கிறார். ஒரு தகப்பனின் அந்த அன்பு எனக்கு எப்பொழுதும் 24 மணி நேரம் எனக்கு இருக்கிறது என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது பாருங்க, உங்கள் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நீங்கள் தேவனின் பார்வையில் நீங்கள் விசேஷித்தமானவர்கள், அவருடைய பார்வையில் நான் பார்ப்பேன் என்று நீங்கள் தீர்மானிக்கும் பொழுது பாருங்க, அந்த தேவ சமாதானம், அந்த பூரண சமாதானம் உங்களுக்குள்ளாக நிறைவாக இருக்கும். அநேக வேளையில் பாருங்கள், பிசாசு நம்ம சூழ்நிலையை வைத்து தான் நம்மளை சோர்வு உண்டாக்குறான். அன்னைக்கு ஏவாள் பாருங்க, தேவன் சாயல உருவாக்கப்பட்டவா, அந்த பிசாசு வஞ்சனையினால அவ அந்த பொய்யை ஏற்றுக்கொண்டாள். இன்றைக்கு தேவன் அவருடைய வாக்கு தத்தமாகிய வேதாகமத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது நம்ம யோசிக்கிற எந்த திட்டமும் சரி, தேவனுடைய பார்வையில் அதை நம்ம உறுதியாய் நிற்கும் பொழுது கண்டிப்பாக பூரண சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அப்போது ஒரு தீர்மானம் எடுப்போம், என் சூழ்நிலையில் எதுவாக இருந்தாலும் சரி தேவனின் பார்வையில் நான் பார்ப்பேன், தேவனுடைய வாக்கு தத்தத்துக்கு நான் கீழ்ப்படிவேன், தேவனுடைய சத்தத்தை நான் கேட்பேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுப்போம். ஜெபிப்போம். பிரலோக தகப்பனை, இந்த காலை வேளையில் நாங்கள் தியானித்தது போல ஆண்டவரே அப்பா, உண்மை நாங்கள் உறுதியாய் பற்றி கொண்டு ஆண்டவரே அந்த மனதை உடையவர்களாய் ஆண்டவரே உண்மையே நாங்கள் நம்பியிருக்கிறபடியால் ஆண்டவரே நீர் எங்களை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய சிந்தனைகள், யோசனைகள், திட்டங்கள் உமக்கு சார்ந்ததாய் ஆண்டவரே உமக்குள் உறுதியாய் நாங்கள் ஆண்டவரே இருக்கும்படியாக, நிலைத்திருக்கும்படியாக ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழிநடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.